வணக்கம். கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி அமைப்பும் குமரி மாவட்ட மீனவர் கூட்டமைப்புகளும் இணைந்து நடத்துகிற உலக மீனவ நாள் விழாவில் உங்களோட பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உழைப்புக்கும் உறுதிக்கும் பெயர் பெற்ற மீனவ பெருமக்கள் எல்லாருக்கும் என்னோட உலக மீனவ நாள் வாழ்த்துக்கள். இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், சமூக தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கழக அரசுக்கும் மீனவர்களுக்குமான உறவு என்பது நீங்கள் மீன் பிடிக்க போகிற கடலை போலவே ஆழமானது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் கடந்த 2023ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் வரலாற்றிலேயே முதல் முறையாக நாம் பிரம்மாண்டமாக நடத்துகிற மீனவர் நல மாநாடு. 14,000 பயனாளிகளுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகளை அந்த நிகழ்ச்சியில் நான் வழங்கினதும் பல புதிய அறிவிப்புகளை வெளியிட்டதும் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். அது மட்டுமா, அக்கால் மடம் மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு வந்து மீனவ குடும்பங்களோட பாச மழையில் நனைஞ்சதை நானும் மறக்கலை. கலா ஆய்வில் முதலமைச்சர் பயணத்தில் நாகை மாவட்டத்துக்கு நான் வந்தப்பவும் நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மீனவர் சங்க பிரதிநிதிகளை நேரில் சந்தித்து பேசினேன். தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் அனைத்து விசைப்படகு சங்க நிர்வாகிகள், ஜூலையில் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர் சங்க நிர்வாகிகளை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து பேசினேன். இந்த ஆண்டும் பிப்ரவரி மாதம் ராமநாதபுரத்தை சேர்ந்த பல்வேறு மீனவர் சங்கத்தினரை சந்தித்தேன். மார்ச் மாதம் நாகை மாவட்டம் நம்பியார் நகரில் மீனவர் சொந்தங்களை சந்தித்து அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்ற உறுதியளித்தேன். தொடர்ந்து ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினோம். நம்முடைய எந்த கோரிக்கையையும் ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்த தயாராக இல்லாத நிலையிலும் நம்ம மீனவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை நாம தான் செய்யணும்னு ஏப்ரல் 7 அன்று 110 விதியின் கீழ் 576 கோடி ரூபாய் மதிப்பீடான நலத்திட்டங்களை மன்னார் வளைகுடா பகுதி மாவட்டங்களை சார்ந்த மீனவர்களுக்காக அறிவித்தார். இந்த திட்டங்களை எல்லாம் சரியாக ஒருங்கிணைச்சு நிறைவேற்றணும்னு திட்ட கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய குளச்சல்ல துறைமுக விரிவாக்க பணிகளை தொடங்கணும்னு நீங்கள் வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அதுக்கான 350 கோடி ரூபாயை விரைந்து வழங்க ஒன்றிய நிதியமைச்சருக்கு நான் கடிதம் எழுதி வலியுறுத்தினதும் உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்த ஆண்டு மே மாதம் இந்தியாவிலேயே முதல் முறையாக சூறை மீன்பிடிக்க திருவொற்றியூரில் மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வச்சேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்குத்தலங்களை திறந்து வச்சிருக்கிறேன். கடல் அரிப்பு பாதிப்பை தடுப்பதற்கு உங்கள் கோரிக்கைகளை கேட்டு தூண்டில் விளைவுகளை அமைச்சிட்டு வரோம். இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா உங்களோட மிக முக்கிய கோரிக்கை ஏற்று மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை 5,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறோம். அதுவும் 60 வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களும் பயனடைகிற வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. மீனவர்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பட்டாக்கள், மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன், 1000 நாட்டுப்படகு மீனவர்களுக்கு 40 விழுக்காடு மானியத்தில் இயந்திரங்கள், மானிய விலை டீசல் அளவு உயர்வு, மீனவர்களுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அலகு தொகை உயர்வுன்னு ஏராளமான நலத்திட்டங்களை இந்த 4.5 ஆண்டுகளில் செயல்படுத்தியிருக்கோம். உங்கள் குமரி மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் மீனவர்களுக்காக 567 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு பணிகளை செஞ்சு கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டோட கடலோர பகுதிகளை போலவே திராவிட மாடல் அரசு சார்பில் மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வர திட்டங்களோட பட்டியலும் மிக நீளமானது. ராமேஸ்வரம் வர வந்தாலும் உங்களை சந்திக்க பிரதமர் நேரம் ஒதுக்கலன்னு உங்கள் ஏமாற்றத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை.
கடலோர மாவட்டங்களுக்கு எப்போ வந்தாலும் மீனவ சங்க பிரதிநிதிகளை சந்திக்கிறேன். உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக தான் நான் இருக்கேன். நீங்கள் நினச்சா எப்போ வேணுமானாலும் தலைமைச் செயலகத்திலையும் என்னை சந்திக்கலாம் என்கிற அளவுக்கு மீனவர்களுக்கு நெருக்கமான அரசாக நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. இப்படி தொடர்ந்து உங்களோட தொடர்பில் இருந்து உங்கள் தேவைகளை கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து உடனே நிறைவேற்றவன் தான் இந்த ஸ்டாலின். இந்த நல்லுறவு என்றென்றும் தொடரும். இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்திக்கிற இன்னல்கள் உயிரிழப்புகளை தவிர்க்க உறுதியான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு முன்னெடுக்கணும். மீனவர்களின் பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து பெரிய பொறுப்புகளுக்கு வரணும். நம்ம அரசின் திட்டங்கள் கடனுதவிகளை பயன்படுத்தி மீன்வளம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்களிலையும் நீங்கள் சிறந்து விளங்கணும். அடுத்த ஆண்டு அமையவுள்ள திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இன்னும் உங்களோட உயர்வுக்கான திட்டங்களை நான் செயல்படுத்தணும்னு என்னோட ஆவலை பகிர்ந்து கொண்டு அதுக்கு உங்களோட ஆதரவு எப்பவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.